இந்த நாளில் சிந்திப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வீரம், எத்தனை தெளிவு. தேவன் எங்களை தீவுக்கு தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் தேவனை விசுவசிப்போம், நாங்கள் தேவனை மாத்திரமே வழிபடுவோம், நாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை மாத்திரமே வாழ்வோம், நாங்கள் அந்நிய தெய்வங்களையோ அல்லது நீர் வடித்த பொற்சிலையோ ஒரு நாளும் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாய் சொல்லுகிறார். பல நேரத்தில் ஆண்டவர் எங்களை காப்பாற்றியே ஆகணும், அவர் காப்பாற்றினா தான் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவரே காப்பாற்றாமல் விட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்ற யோசனைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். எனக்கு இந்த காரியம் செஞ்சு முடிச்சே ஆகணும், எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி ஆகணும், அப்படி அவர் செய்யலை அப்படின்னா நான் அவரை ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம், அடப்போங்க ஆண்டவரை நம்புறது வேஸ்ட்டுங்க அப்படின்னு பேசிடுற ஒரு மனிதர்களாக இருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் செய்வார், ஆனால் அவருக்கு எப்போ விருப்பமோ அப்போ தான் செய்வார் அப்படின்னு சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்தால்தான் என் தேவன் என்று அடம்பிடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அவர் என் தேவையை சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும், என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரே என் தேவன், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், அவரை மாத்திரமே நான் தொழுது கொள்வேன், அவரை மாத்திரமே ஆராதிப்பேன், அவரை ஒரு நாளும் ஒரு இடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற விசுவாசத்துக்குள் வாழ்கிறோமா? இந்த நாளில் இதை சிந்திப்போம். அதன் பிறகு 7 மடங்கு எரியும் சூளையிலே அவர்கள் வீசப்படுகிறார்கள். தேவ புத்திரருக்கு ஒப்பான தேவன் அங்கே அவர்கள் மத்தியிலே, அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு மத்தியிலே உலாவி அவர்களை மீட்டு, அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் அக்கினி சூளைக்குள் போடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அவிழ்ந்து போகவில்லை, எரிந்து போகவில்லை. அதை கண்ட நேபுகாத் நேச்சார் ஆச்சரியப்பட்டு